என் தங்கப்பிள்ளையே, பிரதோஷத்தினுடைய இந்த புதன்கிழமையின் வெற்றி விடியலில் இந்த வராகி உனக்காக நல்ல செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையினுடைய மனதை மகிழ வைக்க நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உனக்காக இன்று நான் கொண்டு வந்திருக்கின்ற இந்த வார்த்தைகள் உனக்கு மட்டுமே சொந்தமான உன் வாழ்க்கை. அதனால் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை இதனை நீ தவிர்த்து விடாதே. உன்னை தேடி நான் கொண்டு வந்து கொடுக்கின்ற இந்த சூழ்நிலைகளை நீ என்னவென்று உணர்ந்து கொண்டால் உனக்கு நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களையும் உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். நீ இருந்து பெறுகின்ற அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை உன்னிடத்தில் கொடுக்காமல் வேறெங்கும் சென்று விடாது. நல்ல நேரம் ஒருவருக்கு வரும் பொழுது இந்த வாழ்க்கை அவர்கள் விரும்பிய அத்தனை மகிழ்ச்சியையும் நிச்சயமாக அவர்களுக்கு கொடுக்கும். அதுபோல உனக்கு தெய்வத்தை உன் அருகில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றது. இனி என்ன நடந்தாலும் இந்த அம்மா உனக்கு காலம் முழுவதிலும் துணையாக இருப்பாள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருந்து உனக்கு செய்யக்கூடிய விஷயங்கள், நான் இருந்து உனக்கு முன்னின்று நடத்தக்கூடிய விஷயங்கள் என்று ஒவ்வொன்றிலும் இனி உனக்கான வாழ்க்கையை நீ உறுதியாக என்னிடத்திலிருந்து பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என் குழந்தையே, அம்மாவினுடைய அன்பு ஒருவருக்கு முழுமையாக கிடைக்கிறது என்றால் அந்த பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில் அத்தனை மாற்றத்தையும் உறுதியாக அடையக்கூடியவர்கள் என்பதுதான் உண்மை. அவர்கள் நினைத்தது போல இந்த வாழ்க்கை அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதுதான் உண்மை. இனி எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் எதற்கும் கலங்க வேண்டாம், எதற்கும் வருந்த வேண்டாம். இனி நடப்பது எல்லாவற்றிலும் அவர்களுக்கான சந்தோஷம் உறுதியாக கிடைத்துவிடும். யாரும் இங்கு யாரையும் அவ்வளவு எளிதில் எடை போட்டு விட முடியாது. என் பிள்ளையை, உனக்கு அம்மா சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் பழகி போயிருக்கலாம், அல்லது இதுவே நமக்கு வாழ்க்கையாகிவிட்டது என்ற எண்ணமும் இருக்கலாம். என்னாலும் உன்னை நான் தொடர்ந்து வருகின்ற இந்த நேரங்கள் இனி உனக்கான மாற்றத்தை உறுதிப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான மிகப்பெரிய வெற்றியை எப்பொழுதும் உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை காயப்படுத்தியவர்களும் உன்னை வேதனைப்படுத்தியவர்களும் இன்னமும் உன்னோடு தான் இருக்கிறார்கள். உன்னுடைய இலகிய மனதை இன்னமும் இவர்கள் பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றார்கள். இவர்கள் செய்த தவறுகளை எல்லாம் நீ எளிதில் மன்னித்து விடுவதனால் இவர்கள் உன்னை விட்டு விலகாமல் எப்பொழுதும் உன்னோடு தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இனி எந்த அளவிற்கு உன்னிடத்தில் இருந்து நன்மைகளை பெற முடியுமோ அந்த அளவிற்கு உன்னிடத்தில் இருந்து நன்மைகளை பெறாமல் அவர்கள் உன்னை விட்டு வேறெங்கும் செல்ல மாட்டார்கள். இத்தனை காலமும் இந்த மனிதர்கள் இதைத்தானே செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் தன்னுடைய தேவைகளுக்கு ஏற்றது போல மற்றவர்களை பயன்படுத்தி கொள்கிறார்கள். தன்னுடைய தேவைக்கு ஒருவரிடம் இருந்து எதையெல்லாம் பெற முடியுமோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்கிறார்கள். இத்தனை நாளும் இது போன்ற இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பயன்படுத்தி மற்றவர்களை தன் வசமாக்க முடிவு செய்தவர்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கை முழுமைக்கும் மிகப்பெரிய கஷ்டத்திற்குள் சிக்கிவிடுவார்கள். வாழ்க்கை முழுமைக்கும் மிகப்பெரிய துன்பத்திற்குள் ஒரு நாள் நிச்சயமாக சிக்கிவிடுவார்கள் என்பதுதான் உண்மை. இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கஷ்டத்தை இவர்களால் ஒரு நாளும் மறந்துவிட முடியாது. இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய துன்பங்களை எல்லாம் இவர்கள் எவ்வளவுதான் நினைத்தாலும் மாற்றவே முடியாது. என் பிள்ளையை, விதி வலியது. அது ஒருவருக்கு ஒரு விஷயத்தை தண்டனையாக கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் அதை யார் நினைத்தாலும் மாற்ற முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற பல இடர்களை கண்டு இந்த வாழ்க்கையில் இது போன்ற பல பிரச்சனைகளுக்கு ஆட்பட்டு என் பிள்ளை நீ மீண்டு எழுந்து வந்திருக்கின்றாய். இனிமேலும் இதே போன்ற ஒரு சூழ்நிலைக்குள் சென்று நீ சிக்கிவிடாதே. இவர்கள் இன்னமும் உன்னைத்தான் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார்கள். மன்னிப்பது தவறு கிடையாது. மீண்டும் ஒரு முறை இவர்களுக்கு ஒரு வாய்ப்பை நீ கொடுத்து விடாதே. மீண்டும் ஒரு முறை இந்த வாழ்க்கையில் அவர்கள் உன்னை தேடி வருவதை நீ ஒருபொழுதும் அனுமதித்து விடாதே. நடப்பதை எல்லாம் கண்டு என் பிள்ளை நீ கலங்கி நின்றதும் இனி இந்த வாழ்க்கையில் நீ அடைகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் நீ மீண்டும் பெறக்கூடிய காலம் கைகூடி வந்து விட்டது. உன்னை
இந்த நிலையிலிருந்து சந்தோஷமான ஒரு சூழ்நிலையில் பார்க்கத்தான் நான் விரும்புகின்றேன். என் பிள்ளையை ஏமாந்து விட்டோம் என்று ஒருபோதும் தலைகுனியாதே. எவனையும் ஏமாற்றி என் பிள்ளை நீ பிழைக்கவில்லை என்பதனை நினைத்து கர்வம் கொள். தலை நிமிர்ந்து நில். யார் உன்னை என்ன செய்தாலும், எந்த தூரத்தில் வைத்து பார்த்தாலும் அதே தூரத்தில் நின்று நீ அவர்களை பார்த்தால் போதும். அதே தூரத்தில் நின்று அவர்களை நீ எதிர்கொண்டால் போதும். இனி எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இனி எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உன்னை மிக பெரிய அளவிலான நம்பிக்கை கொடுத்து உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எந்த நேரமும் நமக்கு எண்ணமும் நடக்கலாம். ஆனால் வருகின்ற இந்த நேரங்களை என் பிள்ளை நீ சரியாக நல்லபடியான மகிழ்ச்சியை அதற்குள் தேடத் தொடங்கிவிடு. நீ வைரமாகவே இருந்தாலும் தகுதியற்ற ஒருவரின் கைகளில் கிடைத்தால் நீ கூழாங்கல்லாகத்தான் மாற்றப்படுவாய். தகுதி உள்ளவர் கையில் கிடைத்தால்தான் வைரமாக நீ மாற்றப்படுவாய். உன் மதிப்பு உன்னை மட்டும் சார்ந்தது கிடையாது. நீ சேரும் இடத்தை சேர்ந்தது என்பதனை நீ புரிந்து கொள். நீ சேரும் இடத்தை பொறுத்து உனக்கு இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னை தேடி இந்த வாழ்க்கை இதுவரையிலும் கொடுத்திட்ட நன்மைகளும், உன்னை தேடி இந்த வாழ்க்கை இதுவரையிலும் உனக்கு கொடுத்திட்ட உண்மைகளும் என்னவென்று நீ தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். சட்டென்று எதுவும் இந்த வாழ்க்கையில் மாறிவிடாது. சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கை எந்த ஒரு மாற்றத்தையும் கொடுத்து விடாது. நீ இருந்து உனக்கு எதை செய்தாலும், நீ நின்று இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்படிப்பட்ட உண்மைகளை தெரிந்து கொள்ள முயற்சி செய்தாலும், நடப்பதையெல்லாம் என் பிள்ளை கவனமாக நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது, மற்றவர்கள் மத்தியில் நீ உனக்கான வெற்றியை உறுதியாக பெற்றிடும் பொழுது, அந்த இடத்தில் நீ பேரானந்தம் கொள்ள வேண்டும். நீ யாரென்று நீ நிரூபிக்க வேண்டாம். நீயாக உன் வேலைகளை செய்து பார். நீயாக நின்று உன் கடமைகளை செய்து பார். நிச்சயமாக என் குழந்தை மிகப்பெரிய வெற்றியை நீ பெற்றிடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எந்த ஒரு சந்தோஷமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரம் இல்லை. இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த கவலைகளும் நிரந்தரம் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை மீண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கை பதம் பார்த்து கொண்டிருக்கிறதே என்று நினைத்து கலங்காதே. மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உன்னை வேதனைப்படுத்துகிறதே என்று சொல்லி நீ வருந்தாதே. உன்னை தேடி வருகின்ற இந்த சிந்தனைகள் ஒவ்வொன்றும் இனிமேலும் உனக்கு மிகப்பெரிய அதிசயத்தை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள். முன்னின்று யாரெல்லாம் நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று சொன்னார்களோ அவர்கள் எல்லோரும் தான் பின்னின்று உன் வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி நடந்து முடிந்த விஷயங்கள் உனக்கு இவர்களை யாரென்று தெரியப்படுத்தி விட்டதல்லவா? இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் நீ எல்லாவற்றையும் சரியாக பெற்றுக்கொள். உனக்கு உன்னை யாரென்று தெரியும். உனக்குள் இருக்கின்ற திறமை என்னவென்று உனக்கு தெரியும். இது போக வேறு எதையும் என் பிள்ளை நீ தேடி அலைய வேண்டாம். இது போக வேறு எந்த ஒரு விஷயத்திற்காகவும் என் பிள்ளை நீ கலங்கிவிட வேண்டாம். உன் முன்னால் நான் நிற்பது போல இனி உனக்கு என்ன வேண்டும், ஏது வேண்டும் என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள முயற்சி செய். சரியில்லை என்று சொல்வதை விட நாம் சரியாகத்தான் நடக்கிறோம் என்று நீ எண்ணிக்கொள். மற்றவர்கள் எதை பற்றி பேசினாலும் அதை பற்றிய கவலைகள் உனக்கு வேண்டாம். மற்றவர்கள் எந்த விஷயங்களை பற்றி உன்னிடம் எதை சொன்னாலும் நீ எதையுமே யோசிக்காமல் ஒரு முடிவுக்கு வந்து விடாதே. மற்றவர்கள் பேச்சை கேட்டு நீ ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்றால் உன் வாழ்க்கையை நீ வாழ மாட்டாய், அவர்கள் வாழ்வார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. அத்தனையிலும் சேர்த்து வைத்த ஒரு மகிழ்ச்சி உனக்கு நிச்சயமாக காத்து கொண்டிருக்கின்றது. அத்தனையிலும் சேர்த்து வைத்த மகிழ்ச்சி உனக்கு இந்த நேரத்தில் உறுதியாக இருக்கின்றது. அதனை என் குழந்தை நீ பெற்று கொள்ளாமல் உன்னுடைய மனதை நீ எங்கும் அலைபாய விட்டு விடாதே. இது உன் வாழ்க்கையாக மாறக்கூடிய நேரம். இது என்றுமே உன்னுடைய சிந்தனையாக மாறக்கூடிய நேரம். இனி நடப்பது என்னவென்றும் உனக்கென
நான் தருவது என்னவென்றும் நீ உணர்ந்திட வேண்டும். இதுபோல இந்த நேரம் இனி என்ன கிடைத்தாலும் அதை என் பிள்ளை நீ உன் வசமாக்கிட தெளிவாக இருக்க வேண்டும். பிரதோஷ நாளில் நீ இன்று நந்தி தேவரினுடைய அருளையும் சிவபெருமானினுடைய அருளையும் பெற்று உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட சில விஷயங்களுக்கு இன்று உன்னை நீ தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. யாருக்காக என் பிள்ளை கலங்கினாயோ அவர்கள் எல்லாம் இன்று சந்தோஷமாகத்தான் இருக்கிறார்கள். மற்றவர்களுக்காக இரக்கப்பட்டு நீ தொலைத்தது ஏராளம். அதனால் என் குழந்தை, எதுவென்றாலும் உண்மையில் நாம் இரக்கப்படுவது நியாயமா, இவர்களுக்காக இதை நாம் செய்யலாமா என்கின்ற புரிதல் எல்லாம் உனக்குள் இருக்க வேண்டும். முன்னின்று என் பிள்ளை எதையுமே சமாளிக்கின்ற மனப்பக்குவத்தோடு நீ இருக்க வேண்டும். இனி அத்தனைக்கும் சேர்த்து உனக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கையில் எல்லா நிலைகளையும் உன் முன்னால் நான் கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது இனி என்ன நடக்கும் என்பதனையும் நீ கவனமாக தெரிந்து கொள்வாய். அத்தனையிலும் உன்னை நிச்சயமாக நீ சரியாக எதிர்கொண்டு விடுவாய். அத்தனை விஷயங்களும் என் பிள்ளையை நிச்சயமாக பேரானந்தப்படுத்தும். மிகப்பெரிய சந்தோஷத்தை உன்னை கொடுத்து உனக்கு மிகப்பெரிய அற்புதத்தை நடத்தும் என்பதனை மறந்து விடாதே. அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்பது எல்லாம் இங்கு பேச்சு இல்லை. நீ என்ன நினைக்கிறாய் என்பது மட்டும்தான் உன் வாழ்க்கை. நீ எதை பற்றி யோசிக்கிறாய் என்பதில் மட்டும்தான் உன் வாழ்க்கை இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். சந்தோஷம் என்ற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியவில்லை, அது எங்கே இருக்கிறது என்று புலம்பிய உன்னை இனிமேல் சந்தோஷத்தின் பாதையில் அழைத்துச் செல்வது மட்டுமே என்னுடைய வேலையாக இருக்கின்றது. இத்தனை நாளும் நீ தொலைத்ததையெல்லாம் எண்ணி கலங்காதே. இனிமேல் பெறக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் தெய்வத்தின் அருளால் கிடைத்திருக்கிறது என்று நீ யோசித்துப்பார். இதைவிட பேரானந்தம் வேறு என்ன வேண்டும்? இதைவிட மிக பெரிய சந்தோஷம் என் பிள்ளைக்கு வேறு என்ன வேண்டும்? இனி என்னவாகும் என்று நீ கலங்குகின்றாலும், ஏதுவாகும் என்று நீ புலம்பி நின்றாலும், அங்கு உன்னை சந்தோஷப்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலையில் நான் நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு கொடுப்பேன். எந்த இடத்திலும் உன்னை காயப்படுத்தாத மனிதர்களை காண முடியாது. அதே நேரம் இவர்கள் மத்தியில் நீ உன்னை யார் என்று நிரூபிக்க வேண்டிய நேரம் வரும் பொழுது அந்த இடத்தில் நீ விட்டு கொடுத்து விடாதே. அவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை நீ கொடுத்து விடாதே. உன்னை துன்பப்படுத்தி உன்னை வேதனைப்படுத்தி அதில் இன்பத்தை காண துடித்தவர்களுக்கு நிச்சயமாக மிக பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியம்தான். அதனை நீ சரியாக செய்ய வேண்டிய நேரம். இனிமேலும் இந்த தாயினுடைய அன்பினால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த மகிழ்ச்சியை நீ ஒருபொழுதும் விட்டு விடாதே. யாரும் நமக்கு உதவி செய்ய வருவார்கள் என்று பார்த்து கொண்டிருக்காமல் நாம் வணங்குகின்ற நம் தெய்வம் நமக்கு துணையாக இருக்கும் என்பதனை மட்டும் நீ நினைவில் கொண்டு சந்தோஷமாக நீ இருந்து விட்டால் அது போதும். இந்த சந்தோஷம் உனக்கு நிச்சயமாக நிலைத்து நிற்கும். இந்த சந்தோஷம் நிச்சயமாக என்றும் உன்னை காத்து நிற்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாமுமே உன்னை நிச்சயமாக மிகப்பெரிய துன்பத்தில் இருந்து காப்பாற்ற வந்திருப்பதுதான். வருகின்ற கஷ்டங்கள் கூட உன்னை இந்த நிலையிலிருந்து மீட்டெடுப்பதற்கானதுதான். எப்பொழுதும் நீ மனதில் நினைவில் வைத்துக்கொள். இலக்கு மலையாக இருக்கும் பட்சத்தில் சிறிய கற்களை பற்றி கவலைப்படாதே. நினைவில் வைத்துக்கொள், அன்பு கொண்ட தெய்வம் உன் பக்கம் உள்ளவரை எதுவும் உன்னை நெருங்க இயலாது. நீ தொடர்ந்து சென்று கொண்டே இரு. இறைவன் உன்னுடைய நிழலாக உன்னோடு வருவார் என்பது உன்னுடைய புரிதலாக இருக்கட்டும். பணம் இருப்பவனுக்கு கோயிலில் முதல் மரியாதை கொடுக்கலாம், பரிவட்டமும் கட்டலாம். ஆனால் நல்ல குணமும் நல்ல செயலும் இருப்பவனுக்குத்தான் இறைவனிடத்தில் முதல் மரியாதை என்பதனை நீ ஒருபோதும் மறந்து விடாதே. இனி என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துவதை சரியாக நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. நடக்கின்ற விஷயங்களை நல்லபடியாக நீ எதிர்கொண்டு உனக்கு கிடைக்கின்ற வாழ்க்கையை சந்தோஷமாக எதிர்கொள்ள பழகு. என் தங்கப்பிள்ளைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.